நான் சொல்றத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. 46 டிகிரி செல்சியஸ்லருந்து 47 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம். மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு வெப்பம் இருக்குது. ரோட்ல வந்து யாருமே நடக்க முடியல. ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே மூடி இருக்குது. காட்டுத்தீ காரணமா நெறைய மக்கள் வந்து சொந்த ஊர விட்டு வெளியேத்திருக்காங்க. இது வந்து நீங்க இப்ப யோசிக்கிறது எல்லாமே சாதாரண ஒரு படத்துல நடக்கிற கதை கிடையாது. இப்போதைக்கு ஐரோப்பால ஜூன் 2026 லாஸ்ட்ல நடந்துட்டு இருக்க ஒரு உண்மையான சம்பவம். ஒரு காலத்துல குளிர்கால சுற்றுலாக்கு பெயர் போன ஐரோப்பா, இன்னைக்கு வந்து அணு உலை மாரி மாறி இருக்கு. இந்த மாதிரி ஒரு வெப்ப தாங்க உள்ள மக்கள் வந்து பார்த்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி நம்ம ரீல்ஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதாவது டிராஃபிக் லைட் வந்து அப்படி மெல்ட் ஆயி இருக்குது. அதுக்கப்புறம் ரோட்ல வந்து அப்படியே தார்லாம் வந்து அப்படியே உருகி நிக்குது. அதுல வந்து வண்டி போச்சுன்னா வண்டில எல்லாமே ஒட்டிக்கிடும். ஸோ வண்டியெல்லாம் போக முடியாத அளவுக்கு அப்படி ரோடே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சில இடங்கள்ல. அது இந்த ட்ராக்லாம் இருக்கு. ரோட்ல இருக்க ட்ராக்ல வந்து அப்படியே தார்லாம் வந்து தானா அப்படி பிஞ்சு நிக்குது. அந்த ட்ராக்ல தான விலகி நிக்குது. ஒரு பையன்லாம் ரீல்ஸ் போட்டிருந்தான். அதாவது ஒரு பேன வச்சுட்டு அதுல வந்து முட்டைய எக் ஊத்துன உடனே அது வந்து உடனே ஆம்ப்லேட் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி உடனே ஆகிருது. ஸோ அவ்ளோ ஹீட்டு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் பாரிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த கலவரத்துக்குலாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, தண்ணி அடிச்சு மக்கள வந்து கலாய்ப்பாங்கல்ல, அந்த மாரி இதுல வந்து அழகா மழை தூவுற மாதிரி இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ற விதமா வந்து தண்ணி அடிச்சு வந்து ஹீட்ட குறைக்கிறதுக்காக மக்களுக்கு பண்றாங்க. ஸோ எங்க பார்த்தாலும் மக்கள் வந்து வெப்பத்தில தாக்கப்படுற ஒரு சிச்சுவேஷன் தான் எங்க பார்த்தாலும் இப்போ ஐரோப்பா கண்டத்தில நடந்துட்டு இருக்கு. இந்த வெப்ப அலை வந்து ஏன் உருவாச்சு? அதாவது இந்த ஐரோப்பா வந்து ஏன் இந்த அளவுக்கு பாதிக்குது? இதுல வந்து எவ்வளோ மக்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க? ஹீட் டோம் என்ன என்ன? அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே வரிசையா ஒவ்வொன்னா பார்த்துரலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது யுனிவர்ஸ் 11 இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிருங்க. அப்ப தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவோட உலகத்துல அங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எடுத்து போடுவேன். அத நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுருங்க. ஐரோப்பா வந்து ஏன் எந்த வருஷம் அளவுக்கு இந்த வருஷம் வெப்பமா இருக்கு? ஐரோப்பால பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து கோடை காலத்துல 25 டூ 32 டிகிரி செல்சியஸ் தான் வெப்பமே அதிகமா அதிகமா வந்து பார்த்துருக்காங்க. ஆனா இந்த வருஷம் 40லேருந்து 46 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் அதிகமா போயிருக்கு. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீட் டோம் அப்படின்னு சொல்றாங்க ஆராய்ச்சியாளர்கள். ஹீட் டோம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்தி வாய்ந்த உயரழுத்த காற்று மண்டலம் ஒண்ணு உருவாகியிருக்கு. அதான் ஆக்சுவலி இப்போ இதுதான் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கங்களேன். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. மூடி இருக்கு. ஸோ இதுக்கு மேல ஒரு மூடி இருக்கு. இந்த பாத்திரத்தில கொதிக்கிற ஹீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மேல போயி என்ன ஆகுது அப்படின்னா, கீழயே மறுபடியும் எல்லா இடத்துக்கும் வந்துருது. அதாவது மேல வந்து இந்த பாத்திரம் மூடி வந்து போக விடாது. ஸோ அந்த மாரி தான் ஹீட் டோம்ங்கிற உயரழுத்த காற்று மண்டலம் ஒண்ணு உருவாகியிருக்கு. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, ஹீட் எல்லாமே மேல போகாம அப்படியே கீழ இருக்குது. அதனால தான் இவ்வளோக்குள்ள வெப்பம். பகல்லையா இருக்கட்டும், ராத்திரியா இருக்கட்டும், மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தூங்க முடியாத அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவ்வளோ ஹீட்டு. இதுல பார்த்தீங்கன்னா, எந்தெந்த நாடுகள் வந்து அதிகமா பாதிச்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்பெயின். ஸ்பெயின்ல வந்து மக்கள் வந்து டேயோட டைமிங்கே மாத்திட்டாங்க. ஏன்னா காலையில வந்து வேலைக்கு போயிட்டு ஆக்சுவலி ஈவினிங் திரும்பி வர டைம் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து காலையில வெளிய யாருமே வேலைக்கு போறது கிடையாது. வேலைக்கு போனா ஹீட் அவ்வளோ ஹீட்டு. அதாவது நெறைய பாதிப்பு இருக்கும். பாடி டீஹைட்ரேட் ஆகுறது இருக்கட்டும். ஆ நம்மள வந்து கிட்னி கிட்னி ஸ்டோன் ஆகுறது, இந்த கிட்னி ஃபெயிலியர் ஆகுறது. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனை வந்து உருவாகுது. அதனால வந்து மதிய டைம்ல வந்து வெளிய போக வேண்டாம். வேல வந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மதிய நேரம் வேல பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாரி டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல், காலேஜஸ் டைம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது காலையிலேருந்து ஈவினிங் இந்த டைம் இருக்கும். ஆனா இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம பொது இடங்கள்ல வந்து குளிரூட்டப்பட்ட அறை, அதாவது இந்த ஆடிட்டோரியம் மாரி, அதில ஃபுல்லா வந்து கோல்டான பிளேஸஸ் வந்து நெறைய வந்து அந்த மாரி தொறந்து வச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. இத்தாலியில பார்த்தீங்கன்னா, டூரிஸ்ட் வந்து யாருமே வந்து வெளிய வர வேண்டாம். அது மதிய டைம்ல வெளிய வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் டைம் வெளிய போலாம் அப்படிங்கிற மாரி. ஆக்சுவலி ஈவினிங் டைம் தான் ஓவர் ஹீட்டா தான் இருக்கும். ஆனா ஈவினிங் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மத்த டைம்ல 40 டிகிரி செல்சியஸ் வந்து 46 வர போச்சுன்னா, அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால வந்து சுற்றுலா பயணிகள் யாருமே வெளிய வர வேண்டாம் அப்படிங்கிற மாரி அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. போர்ச்சுகல், கிரீஸ் அந்த மாரி இடத்துல பார்த்தீங்கன்னா, அதிகமான வெப்பத்து காரணமா காட்டுல வந்து தானா தீ பிடிச்சு எல்லாமே எரிஞ்சுகிட்டு இருக்கு. எரிஞ்சுட்டு இருக்கனால மக்கள் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உள்ளவங்க எல்லாமே வேற வேற இடத்துக்கு வந்து மக்கள வந்து இடம்பெயர வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுமையான அளவுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்கு. மக்கள் வந்து ரொம்பவே பாதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. இது வந்து மக்கள எப்படி பாதிக்குது அப்படின்னா, இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா, முதியவர்கள். அதாவது வயசானவங்கள தான் இது வந்து ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்ணுகள். அதாவது வேலைக்கு வெளிய போறவங்க, வேலைக்கு வெளிய போற டெலிவரி பாய்ஸா இருக்கட்டும், அதாவது கட்டிட வேலைக்கு போறவங்க, இந்த மாரி வேலைக்கு போறவங்கள வந்து அதிகமா பாதிக்கும். ஏன் அப்படின்னா, பாடி வந்து நம்ம வெளிய போகும்போது அதிகமா டீஹைட்ரேட் ஆகும். ஏன்னா வெயில் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வெளிய வந்து சர்வை பண்ண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு டீஹைட்ரேட் ஆகுறதுனால, தல சுத்தி கீழ விழுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் ஸ்ட்ரோக்கு, கிட்னி ஃபெயிலியர் இந்த மாரி நெறைய ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, மருத்துவமனையில வந்து பார்த்தீங்கன்னா, நாளுக்கு நாள் பேஷண்ட்ஸ் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்ன சொல்லுவாங்க, அதிக தண்ணீ குடிங்க போதும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, தண்ணீ குடிங்கன்னு சொல்றது மட்டும் இல்லாம, நீங்க வந்து இந்த டைம்ல வெளிய போகாதீங்க. மதிய நேரத்தில வெளிய போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அதையும் அட்வைஸ் பண்றாங்க இப்போ உள்ள மருத்துவர்கள். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வெயிலோட பாதிப்பு அதிகமா இருக்கு. நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் எண்ணிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. இதோட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000லேருந்து 1200 முதியோர்கள் வந்து இறந்துட்டாங்க. இந்த வெயில் காரணமாக. அதிக வெப்பத்தில பார்த்தீங்கன்னா, போர்ச்சுகல், கிரீஸ்ல வந்து காட்டுத்தீ பிடிக்குதுன்னு நான் சொன்னேன்ல. அந்த காட்டுத்தீல பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா பிடிச்சு பெய்யிக்கிட்டே இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, தீயணைப்பு வீரர்கள் கன்டினியூஸா வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ராத்திரி பகல்னு பார்க்க முடியாது. ஏன்னா அணைக்க முடியல அளவுக்கு ஹீட்டு. ஹீட்ல வந்து பார்த்தீங்கன்னா
அதிகமா போய்க்கிட்டே இருக்கு. போயிட்டு இருக்கும்போது எப்படி அணைக்க முடியும்? ராத்திரி பூரா வேல பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, விவசாயம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அதாவது லேண்ட்ல உள்ள அந்த நீர்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் அதிகமா இருக்கிறனால ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன உடனே என்ன ஆகும்? ஸோ விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ணியிருக்க பயிர்கள் எல்லாமே ரொம்ப பாதிப்படைய ஆரம்பிச்சுது. ராஜா, கோதுமை, ஆலிவ் இந்த மாரி ஐட்டங்கள்லாம் வந்து பயிர்ல ரொம்ப பாதிப்படைஞ்சிருக்கு. இப்போ பயிர் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பாதிப்படைஞ்சிருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா, உணவுப் பொருட்கள் விலை வந்து அதிகமாக வாய்ப்பு நெறையா இருக்கதா சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அதாவது வந்து அதிக வெப்பம் இருக்கிறதுனால வந்து செடி எப்படினாலும் கருகிரும். ஏன்னா வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல தாக்கு பிடிக்கும். மனுஷனாலே தாக்கு பிடிக்க முடியல. செடியே எப்படி தாக்கு பிடிக்கும்? நீங்க எவ்வளோ தண்ணி பாய்ச்சினாலும் எப்படி செடி தாக்கு பிடிக்க முடியும்? செடியால தாக்கு பிடிக்க முடியாது. ஸோ அதனால நெறைய பயிர் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு இதனால. வெயில் வந்து எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் இருக்கிறதா தான் அங்க உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க. ஏன்னா நானே நெறைய வீடியோல பார்த்தேன். ரீல்ஸ்ல பார்த்துட்டே இருக்கேன். ஏன்னா அவ்வளோக்குள்ள வெயிலு. ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, ஐரோப்பால பார்த்தீங்கன்னா, சுற்றுலா துறைக்கு வந்து அதிக பங்கு இருக்கு. சுற்றுலா தான். அது ஐரோப்பா பார்த்தீங்கன்னா, சுற்றுலா தான் அதிக பங்கு இருக்கு. ஏன்னா குளிர் பிளேஸு அதனால வந்து நெறைய மக்கள் வந்து அங்க டூர் போவாங்க. பாரிஸா இருக்கட்டும் எல்லா இடத்துக்கும். டூர் போறது நெறைய வெளியில இருந்து வர ஆட்கள் வந்து அதிகம். ஆனா இப்போ வந்து வெளிய இருந்து வர ஆட்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இதனால பார்த்தீங்கன்னா, பொருளாதாரம் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கு அவங்களுக்கு. இப்ப இந்த மாரி பிரச்சனைக்குலாம் என்ன ஒரு சொல்யூஷன் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து தண்ணியெல்லாம் வந்து ரொம்ப சிக்கனப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழலும் பாதுகாக்கணும். ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு மரம் வச்சு, இது எனக்கான மரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வளர்த்தீங்க அப்படின்னாலே போதும். நாடு வந்து ரொம்பவே செழிப்பாயிரும். அதாவது இவ்ளோ வெயில் அடிக்கிற இடத்துல ஆக்சுவலி ஒரு மரம் இருக்கும்போது, அந்த மரத்துக்கிட்ட நின்னு பாருங்க. நீங்க நெறைய வெயில் இருக்கும்போது, அது விவசாயிகளா இருக்கட்டும் எல்லாருக்குமே நீங்களே பைக்ல எங்கேயோ போயிருந்தீங்க அப்படின்னாலே, கார்ல எங்கேயோ போறீங்கனாலே, ஜஸ்ட் ரோட் சைட்ல ஒரு மரத்துக்கு கீழ நிக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ அழகா இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாரி நீங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு மரம் வச்சு வளர்த்தேன்னா, கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும். இந்த மாரி ஃபியூச்சர்ல வந்து வெயில்லருந்து தடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய எல்லா வீடியோ வரும். பாய்.